எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் இந்திய அரசியலமைப்பின் தோற்றம். அரசியல் நிர்ணய சபைக்கு முந்தைய செயல்பாடுகள் தான் பார்க்க போகிறோம். என்னுடைய த்ரோட் கொஞ்சம் சரி இருக்காது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்திய அரசியலமைப்புடைய தோற்றம் பார்த்திங்கன்னா 1922 காந்தி இந்தியர்களுக்கென தனி அரசியலமைப்பு சட்டத்தை இந்தியர்களை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார். காந்தி இந்தியர்களுக்கு தனி அரசியலமைப்பு சட்டம் வேணும்னு எப்போ சொன்னார்னா 1922. அடுத்து அன்னி பெசன்ட் முயற்சியால் மத்திய சட்டசபையில் இரு அவையில் கூட்டு கூட்டம் நடத்தணும், சிம்லாவில் ஒரு மாநாடு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னி பெசன்ட் 1922 ஒரு மத்திய சட்டசபையில் சொல்லியிருப்பாங்க. ஒரு மாநாடு நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இக்கூட்டத்தில் புதிய அரசியலமைப்பை ஏற்றுவதற்கு மாநாடு நடத்த தீர்மானம் போடப்பட்டது. இப்போது 22 அதே மாதிரி தீர்மானம் போட்ட மாதிரியே 1923 பிப்ரவரியில் மாநாடு நடக்கும். எதுக்காக? அரசியலமைப்பு வேண்டும் என. 1923 சர் தேஜ் பகதூர் சாப்ரு அப்படின்றவர் தலைமையில் ஒரு மாநாடு நடக்குது. அங்கே இந்திய காமன்வெல்த் மசோதா உருவாக்கப்பட்டது. இந்திய காமன்வெல்த் மசோதா யாரால் உருவாக்கப்பட்டதுன்னா சர் தேஜ் பகதூர் சாப்ரு அவர் தலைமையில் நடைபெற்ற மாநாடு எப்போது? 1923. ஸோ இதுக்கெல்லாம் முன்னாடியே நான் சொல்கிறது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டு. இதுக்கெல்லாம் முன்னாடியே 1919 அதாவது 1919 மாண்டேகு ஜேம்ஸ் போர்டு திட்டத்திலே அப்பயே ஸ்டார்ட் ஆகிருக்கும். இந்தியர்களுக்குன்னு அரசியலமைப்பு உருவாக்கணுன்ற கோரிக்கை அப்போருந்தே எழுந்திருக்கும். அது ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டு. அடுத்து பாருங்கள், 1927 டிசம்பர் 28 சென்னை ஐஎன்சி மாநாடு ஜவஹர்லால் நேரு சுயராஜ்ய அரசியலமைப்பு தீர்மானத்தை முன்மொழிந்தார். ஜவஹர்லால் நேரு சுயராஜ்ய அரசியலமைப்பு தீர்மானத்தை 1927 டிசம்பர் 28 சென்னை இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் முன்மொழிந்தார். யாருன்னு பார்த்துக்கோங்க, ஜவஹர்லால் நேரு, மோதிலால் நேரு கிடையாது. அடுத்தது வரவர் தான் மோதிலால் நேரு, அதாவது நேரு அறிக்கை. நேரு அறிக்கையை வெளியிட்டவர் மோதிலால் நேரு. எப்போ வெளியிட்டார்? 1928 ஆகஸ்ட் 10. 1928 ஆகஸ்ட் 10. அடுத்த வர பாயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் முன்னோடி அதாவது எம்என் ராய் அரசியல் நிர்ணய சபை தேவை அப்படின்னு சொன்னார். எப்போது? 1934. 1934 தான் இதுதான் முதல்ல கோரப்பட்ட ஒரு வலுவான ஒரு அரசியல் நிர்ணய சபை வேணும் அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொன்னவர் எம்என் ராய். அவர் இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய முன்னோடி. அடுத்து 1935 திருப்பி ஒரு ஐஎன்சி காங்கிரஸ் மாநாடு நடக்குது. அதில் இந்திய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்டு இந்திய அரசியல் நிர்ணய சபை அமைக்கப்பட வேண்டும்னு சொல்கிறாங்க. இப்போது 35 நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் இந்திய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்டு இந்திய அரசியல் நிர்ணய சபை அமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 1936 லக்னோ ஐஎன்சி மாநாட்டில் வயது ஒரு வாக்குரிமை மூலம் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அரசியல் நிர்ணய சபை உருவாக்க வேண்டும் அப்படின்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. எப்போ? 1936 லக்னோ இந்திய காங்கிரஸ் மாநாட்டில் வயது ஒரு வாக்குரிமை மூலம் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும்னு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அடுத்து 1937 ஜவஹர்லால் நேரு முதலாக கிராமத்தில் நடைபெற்ற பாசிப்பூர் ஐஎன்சி காங்கிரஸ் மாநாட்டில் அரசியல் நிர்ணய சபையினுடைய முக்கியத்துவம் எடுத்துரைக்கப்பட்டது. யாரால்? ஜவஹர்லால் நேருவால். பாசிப்பூர் காங்கிரஸ் மாநாட்டில் 1937 முதலாக கிராமத்தில் நடைபெற்ற மாநாட்டில் அதனுடைய முக்கியத்துவம் எடுத்துரைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 1939 நவம்பர் 19 காந்தியடிகள் ஹரிஜன் அப்படின்ற இதழில் ஒரே வழி அப்படின்ற தலைப்பின் கீழ் அரசியல் நிர்ணய சபை மற்றும் சுதந்திரம் பெறுதலை பற்றி எழுதியிருந்தார். ஹரிஜன்ற இதழில் காந்தியடிகள் ஒரே வழி அப்படின்ற தலைப்பின் கீழே அரசியல் நிர்ணய சபை வேணும், அதுக்கப்புறம் சுதந்திரம் பெறுதலை பற்றியும் எழுதியிருந்தார். அப்படின்னு எந்த வருடம்? 1939 நவம்பர் 19 தான் அந்த ஹரிஜன் இதழில் ஒரே வழின்ற தலைப்பின் கீழ் காந்தியடிகள் சொல்கிறார். அடுத்து 1940 ஆகஸ்ட் நன்கொடை இந்திய அரசியல் நிர்ணய சபை அமைக்கும் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆகஸ்ட் நன்கொடையில் இந்திய அரசியல் நிர்ணய சபை நீங்கள் அமைச்சுக்கோங்க அப்படின்றது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அடுத்து
சாரி. அடுத்து 1942 கிரிப்ஸ் தூதுக்குழு இந்திய அரசியல் நிலை சபை உருவாக்கும் பணி இந்தியர்களிடம் ஒப்படைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இப்போது 1942 கிரிப்ஸ் தூதுக்குழு இந்திய அரசியல் நிர்ணய சபை உருவாக்கும் பணி இந்தியர்களிடமே ஒப்படைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. யார்? கிரிப்ஸ் தூதுக்குழு 42. 46 அமைச்சரவை தூதுக்குழு பரிந்துரைப்படி அரசியல் நிர்ணய சபை ஏற்படுத்தப்பட்டது. ஃபைனலாக 1946 அரசியல் நிர்ணய சபை ஏற்படுத்திட்டாங்க. அதனுடைய தோற்றத்தின் போது அரசியலமைப்பு நிர்ணய சபையோட முத்திரை யானை பயன்படுத்தப்பட்டது. இதை பார்த்துக்கோங்க. இப்போ இந்த 1934 எம்என் ராய்க்கு கீழே வர பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம், ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அடுத்த அரசியல் நிர்ணய சபையினோட செயல்பாடுகள் பார்த்திங்கன்னா, இப்போது அரசியல் நிர்ணய சபை ஏற்படுத்தியாச்சு, அதில் உறுப்பினர்கள்லாம் நம்ம போடணும் இல்லையா? அந்த உறுப்பினர்களை எப்படி தேர்ந்தெடுத்தாங்கன்னு பாருங்கள். உறுப்பினர்கள் 10 லட்சம் மக்கள் தொகைக்கு அதாவது 10 லட்சம்னா 1 மில்லியன் மக்கள் தொகைக்கு ஒரு உறுப்பினர் அப்படின்னு எடுத்தாங்க. இதுக்கு இந்த அரசியல் நிர்ணய சபைக்கு அதனுடைய அரசியல் நிர்ணய சபையுடைய மொத்த உறுப்பினர்கள் பார்த்திங்கன்னா 389. அரசியல் நிர்ணய சபையின் மொத்த உறுப்பினர்கள் 389, மாகாண பிரதிநிதிகள் 292, சுதேச உறுப்பினர்கள் 93, பலுச்சிஸ்தான் சார்பில் ஒருத்தர், மாகாண முதன்மை ஆணையர் சார்பில், அதாவது டெல்லி, அஜ்மீர், கூர்க் இவங்க சார்பில் ஒரு 3 உறுப்பினர்கள், மொத்தம் 389 உறுப்பினர்கள். இதை பார்த்துக்கோங்க. மாகாண பிரதிநிதிகள் சார்பாக 292, சுதேச உறுப்பினர்கள் 93, பலுச்சிஸ்தான் சார்பில் ஒரு உறுப்பினர், மாகாண முதன்மை ஆணையர் சார்பில் ஒரு 3 உறுப்பினர்கள். அடுத்து இதனுடைய தேர்தல் முறை எப்படி பார்த்திங்கன்னா, ஒற்றை பரிமாற்று வாக்கு, அதாவது விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையில் மூலமாக இவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஒற்றை பரிமாற்று வாக்கு. அரசியல் நிர்ணய சபை தேர்தல் எப்போன்னு பார்த்திங்கன்னா 1946 ஜூலையிலேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் 208 இடங்களிலும், முஸ்லீம் லீக் 73 இடங்களிலும், மற்றவை 15 இடத்திலும் வின் பண்ணிச்சு. இதை பார்த்துக்கோங்க. அரசியல் நிர்ணய சபையினுடைய தேர்தல் 1946 ஜூலையிலேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் நடைபெற்றது. காங்கிரஸ் 208, முஸ்லீம் லீக் 73, மற்றவை ஒரு 15 இடத்துல வின் பண்ணிச்சு. 1946 நவம்பரில் அரசியல் நிர்ணய சபை ஒரு முழு வடிவம் பெற்றுச்சு. 1946 நவம்பரில் அரசியலமைப்பு நிர்ணய சபை முழு வடிவம் பெற்றது. அடுத்து ஜூலை 26, 1947 பார்த்திங்கன்னா பாகிஸ்தானுடைய அரசியல் நிர்ணய சபை ஏற்படுத்தப்பட்டதுனால அவங்க தனியாக பிரிஞ்சு போயிடுறாங்க. அதனால் நம்மளுடைய இந்திய அரசியல் நிர்ணய சபையுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருது. எவ்வளோ குறையுதுன்னு பார்த்திங்கன்னா, இந்திய மாகாணத்தில் 299 ஆகும், சுதேச அரசுகள் 93 70 குறைஞ்சிருது. இந்த அரசியல் நிர்ணய சபையினுடைய முதல் கூட்டம் எப்போ நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா, டிசம்பர் 9, 1946. 211 உறுப்பினர்கள் கலந்துக்கிறாங்க. தற்காலிக தலைவராக சச்சிதானந்த சின்ஹாவை முதல் கூட்டத்தில் தேர்ந்தெடுக்கிறாங்க. அதன் பின்பு நிரந்தர தலைவராக ராஜேந்திர பிரசாத்தையும், துணைத் தலைவர்களாக வி.டி. கிருஷ்ணமாச்சாரி, H.C. முகர்ஜியையும் தேர்ந்தெடுக்கிறாங்க. அடுத்து குறிக்கோள் தீர்மானம் ஜவஹர்லால் நேரு எப்போ வெளியிட்டார்னு பார்த்திங்கன்னா, டிசம்பர் 13, 1946 அறிமுகம் செய்கிறாரு. இது எப்போ நிறைவேற்றுறாங்கன்னு பார்த்திங்கன்னா, 1947 ஜனவரி 22 அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. குறிக்கோள் தீர்மானம். தற்காலிக தலைவரை தேர்ந்தெடுக்கும் முறை பிரான்ஸ் நாட்டிலேருந்து எடுக்கிறாங்க. அடுத்து அரசியல் நிர்ணய சபையினுடைய 2வது கூட்டம் ஒரு 2 நாள் கழித்து டிசம்பர் 11, 1946 கூடுது. அப்போ தான் நிரந்தர தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. யார்? டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தை நிரந்தர தலைவராக டிசம்பர் 11, 1946 2வது கூட்டத்தில் தேர்ந்தெடுக்கிறாங்க. அரசியலமைப்பு முன்மாதிரி வரைவினை வரைந்தவர் இந்திய அரசியல் நிர்ணய சபையின் சட்ட ஆலோசகராக இருந்தவர் B.N. ராவ். B.N. ராவ் நல்லா இன்ஷியலை கரெக்டாக பார்த்துக்கோங்க. இன்ஷியல் மாற்றி கொடுத்து கூட கன்ஃபியூஸ் பண்ணலாம். B.N. ராவ் இந்திய அரசியல் நிர்ணய சபையினுடைய சட்ட ஆலோசகர். அவர் தான், அதாவது அரசியலமைப்பினுடைய முன்மாதிரியினை வரைந்தவரும் இவர் தான். அரசியல் நிர்ணய சபையினோட 3வது கூட்டம் டிசம்பர் 13, 1946 நடக்குது. இதில் ஜவஹர்லால் நேருவினுடைய நோக்க தீர்மானம் முன்மொழிகிறது தான் இந்த 3வது கூட்டத்தில் நடைபெறுது. முன்னையே பார்த்தோம் அதே பாயிண்ட்டு தான். அரசியலமைப்பினுடைய முழு வடிவம் எப்போ முடியுது பார்த்திங்கன்னா, 2 வருடங்கள் 11 மாதங்கள் 18 நாட்கள் ஆகுது இந்த அரசியலமைப்பினுடைய முழு வடிவம் பெற. 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள்.
இந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து 166 நாட்கள் 11 அமர்வுகள் 114 நாட்கள் விவாதம் போகுது. விவாதம் வந்து 114 நாட்களும் அதனுடைய அமர்வுகள் 11 அமர்வுகளாகவும் போது 166 நாட்கள் நடைபெறுது. அரசியல் நிர்ணய சபையினுடைய உறுப்பினர்களில் 15 பேர் பெண் உறுப்பினர்கள் இருக்காங்க. இந்த 15 உறுப்பினர்கள் யார் யாருன்னு கொஞ்சம் கூகுளில் சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க சும்மா ஜஸ்ட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பின் சட்டத்தினை உருவாக்க மொத்தம் 23 குழுக்கள் இருந்திருக்கு. அரசியல் நிர்ணய சட்டத்தினை உருவாக்க வந்து மொத்தம் 23 குழுக்கள் இருந்திருக்கு. இதில் பெரிய குழுக்கள் 8 குழுக்களும் சிறிய குழுக்கள் 15 குழுக்களும் இருந்திருக்கு. பெரிய குழு 8 குழு, சிறிய குழுக்கள் 15. இந்த பெரிய குழுவில் வந்து வர்றது தான் இந்த வரைவு குழு அப்படின்னு வரும் இல்லைங்களா, அதுதான் அது முக்கியமான ஒன்று. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய குழுக்கள் இருக்குது, அதை பார்ப்போம். இந்த பெரிய குழுவில் பாருங்கள், ஒன்றிய அதிகார குழு யாருதுன்னு பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேரு. ஒன்றிய அரசியலமைப்பு குழுவும் ஜவஹர்லால் நேருவோடையது. ஒன்றிய அப்படின்னு வந்தாவே ஜவஹர்லால் நேருவோடையது பார்த்துக்கோங்க. மாகாண அரசியலமைப்பு குழுன்னு பார்த்திங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். மாகாண அரசியலமைப்பு குழு சர்தார் வல்லபாய் பட்டேல். வரைவு குழு அம்பேத்கர். செயல்முறை குழுவின் விதிக்குழு வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத். மாநில குழுக்கள் அதாவது மாநில பேச்சுவார்த்தை குழு ஜவஹர்லால் நேரு. இங்கே பார்த்திங்கன்னா ஒன்றிய அதிகார குழு ஒன்றிய அரசியலமைப்பு குழு ஜவஹர்லால் நேருன்னு பார்த்தோம். அதோடு சேர்த்து இதையும் படிச்சுக்கோங்க. இது மாநில குழு, அதாவது மாநிலத்துக்கிடையே பேச்சு வார்த்தை குழு. அடுத்து இயக்கக்குழு ராஜேந்திர பிரசாத். ஆல்ரெடி ராஜேந்திர பிரசாத்துக்கு செயல்முறை குழுவின் விதிக்குழுன்னு பார்த்தோம். இங்கே வந்து இயக்கக்குழு. ஆலோசனை குழு அடிப்படை உரிமைகள், அதாவது சிறுபான்மை, பழங்குடியினர், ஒதுக்கப்பட்ட விதிவிலக்கப்பட்ட பகுதி, இதெல்லாமே சர்தார் வல்லபாய் பட்டேல். ஏற்கனவே சர்தார் வல்லபாய் பட்டேல் பார்த்தோம். மாகாண அரசியலமைப்பு குழுவும் சர்தார் வல்லபாய் பட்டேல் தான். ராஜேந்திர பிரசாத் வந்து இயக்கக்குழுவும் செயல்முறை விதிக்குழுவும் வருவார். இந்த 8 குழுக்கள் மட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம கடைசியாக சொன்னோம் இல்லையா இந்த ஆலோசனை குழு, அதில் ஒரு 4 துணைக்குழுக்கள் இருக்கும். அடிப்படை உரிமைகளுக்கான குழு வந்து கிருபாலினி, ஜேபி கிருபாலினி. சிறுபான்மையினர் துணைக்குழு ஹெச்சி முகர்ஜி. வடகிழக்கு எல்லை பழங்குடி பகுதி வந்து அசாம் அல்லாத பகுதியாக விலக்கப்பட்ட பிற பகுதி துணைக்குழு வந்து கோபிநாத் பர்தோலி. வடகிழக்கு எல்லை பழங்குடியினர் பகுதி வந்து கோபிநாத் பர்தோலி. முழுவதுமான அசாம் பகுதி வந்து ஏவி தாக்கர். இதெல்லாம் வந்து இந்த ஆலோசனை குழுவினோட 4 துணைக்குழுக்கள். இதை ஒரு ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த சிறிய குழுக்கள் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒருத்தரை வாசிச்சுக்கோங்க. அரசியல் நிர்ணய சபை செயற்குழு ஜிவி மாவலங்கர். வர்த்தக ஆணைக்குழு டாக்டர் கேஎம் முன்சி. மன்றக்குழு பி பட்டாபி சீதாராமையா. தேசிய கொடிக்கான தற்காலிக குழு வந்து ஜேபி கிருபாலினியும் டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தும். அரசியலமைப்பு வரையறையின் சிறப்பு ஆய்வுக்குழு வந்து ஜவஹர்லால் நேரு. அறிமுக ஆவணக்குழு அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். நிதி மற்றும் ஊழியர்கள் குழு ராஜேந்திர பிரசாத். ஹிந்தி மொழிபெயர்ப்பு குழுவும் உருது மொழிபெயர்ப்பு குழுவும் யாரும் இல்லை. பத்திரிகை துறையினுடைய தொகுப்பு குழு வந்து உஷாநாத் சென். பத்திரிகை குழு துறையினா உஷாநாத் சென். 1947 இந்திய விடுதலை சட்ட விளைவு ஆய்வுக்குழுவும் யாரும் இல்லை. தலைமை ஆணையர்களின் மாகாண குழு பட்டாபி சீதாராமையா. மொழியியல் மாகாணங்களின் குழு எஸ்கே தார். இது ரொம்ப முக்கியமான குழு. மொழியியல் மாகாணங்களின் அந்த மொழி ப்ராப்ளம்லாம் வரும்போது அந்த மாகாணங்கள்லாம் பிரிப்பாங்களா மொழி அடிப்படையில், அது வந்து எஸ்கே தார் குழு. இது ரொம்ப முக்கியமான குழு. அடுத்து வந்து நிதி நிபுணர் குழு வந்து நளினி ராஜன் சர்க்கார். உச்சநீதிமன்றத்தின் தற்காலிக குழு எஸ் வரதாச்சாரியார். உச்சநீதிமன்றத்தின் தற்காலிக குழு எஸ் வரதாச்சாரியார். இதை ஒரு முறை ஜஸ்ட் பார்த்துக்கோங்க இந்த 15 குழுவையும். அடுத்து வந்து இதில் ரொம்ப முக்கியமானது வரைவு குழு தான், அதை பார்ப்போம். வரைவு குழு பிஆர் அம்பேத்கர் தலைமையில் வந்து ஆகஸ்ட் 29, 1947 ஏற்படுத்தப்பட்டது. ஆகஸ்ட் 29, 1947 தான் இந்த வரைவு குழு வந்து அம்பேத்கர் தலைமையில் ஏற்படுத்தப்படுது. இதனுடைய வழிகாட்டி ஜவஹர்லால் நேரு. வரைவு குழு உறுப்பினர்களின் எண்ணிக்கை 7. அம்பேத்கரோடு சேர்த்து 7 பேர். இதில் இருக்க உறுப்பினர்கள் பார்த்திங்கன்னா பிஆர் அம்பேத்கர், என் கோபாலசாமி ஐயங்கார், அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், கேஎம் முன்ஷி,
சையது முகமது சாதுல்லா, என் மாதவராவ், அதாவது பிஎல் மிட்டருக்கு பதிலாக மாதவராவ் வந்திருப்பார். டிடி கிருஷ்ணமாச்சாரி, டிபி கெய்தானுக்கு பதிலாக டிடி கிருஷ்ணமாச்சாரி. இது 7 பேர் பார்த்துக்கோங்க. அடுத்து அம்பேத்கர் வந்து அரசியலமைப்பினுடைய இறுதி வடிவத்தினை எப்போ அறிமுகம் செஞ்சார்னு பார்த்தீங்கன்னா 1948 நவம்பர் 4. இந்த நவம்பர் 4, அதாவது நவம்பர் 4 தான் வந்து இறுதி வடிவத்தினை அறிமுகம் செஞ்சுருப்பார். நவம்பர் 9 முதல் வாசிப்பு தொடங்கியிருக்கும். நவம்பர் 4 நவம்பர் 4 நவம்பர் 9 வரைக்கும் 1948 முதல் வாசிப்பு நடந்திருக்கும். அடுத்து 2வது வாசிப்பு பார்த்திங்கன்னா 1948 நவம்பர் 15 1949 அக்டோபர் 17 வரைக்கும் 2வது வாசிப்பு நடந்திருக்கும். அடுத்து 3வது வாசிப்பு 1949 நவம்பர் 14 வரைக்கும் அந்த 3வது வாசிப்பு நடந்திருக்கும். இந்த வாசிப்பு வந்து பார்த்துக்கோங்க. குரூப் 1 மாதிரி கொஷின்ஸ்லலாம் கேட்கலாம், எக்ஸாம்ஸில் கேட்கலாம் இந்த மாதிரி கொஷின்ஸு. முதல் வாசிப்பு, 2ஆம் வாசிப்பு, 3ஆம் வாசிப்பு. இதில் எத்தனை திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டது பார்த்திங்கன்னா 2473 திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டது. இதில் இறுதி தீர்மானம் எப்போ கையெழுத்து போட்டாங்க 299 பேர்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 26 1949 தான் 299 பேர் ஏற்று கையொப்பமிட்டாங்க. அந்த இறுதி வடிவத்தினை வந்து அதாவது 1950 வந்து ஜனவரி 24 வந்து அந்த இறுதி வடிவத்தினை எத்தனை பேர் கையொப்பமிட்டாங்கன்னா 284. இது ரெண்டும் கரெக்டாக டேட் இப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிச்சுக்கோங்க. கடைசியாக இது வெளில வந்தப்போ 22 பகுதிகள், 8 அட்டவணைகள், 395 சரத்துகள் இருந்துச்சு. இது எல்லாருக்குமே தெரியும், இதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து நவம்பர் 26 1949 15 சரத்துகள் அன்னைக்கே வந்து நடைமுறைக்கு வந்துடுச்சு. எப்போது 1949 அது என்னென்ன சரத்துகள்னு பார்த்தீங்கன்னா இந்த குடியுரிமை சம்பந்தமான சரத்துக்கள் 5, 6, 7, 8, 9, குடியரசுத் தலைவர் நியமனம் 60, தேர்தல் ஆணையம் 324, வரையறைகள் 366, விளக்கங்கள் 367, நீக்கப்பட்டது இதில் நீக்கப்பட்ட ஆர்டிகல்ஸ் 379, 80, 388, 391 இதெல்லாம் நீக்கப்பட்டது. அடுத்து பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் குடியரசுத் தலைவனுடைய அதிகாரம் 392, குறுகிய கால தலைப்புகள் சொல்லிட்டு 393. இந்த 15 ஆர்டிகளும் 1949 நவம்பர் 26 வந்து நடைமுறைக்கு வந்து விட்டது. அடுத்து தற்போது எத்தனை பகுதிகள்னால் 25 பகுதிகள், 12 அட்டவணைகள், 460க்கும் அதிகமான சரத்துக்கள் இப்போ இருக்குது. ஜவஹர்லால் நேரு தலைமையில் லாகூர் காங்கிரஸ் மாநாடு ஐஎன்சி மாநாடு நடந்திருக்கும். அப்போ அது எப்போன்னா 1929 டிசம்பரில் ஒரு மாநாடு நடக்கும். அதன்படி 1930 ஜனவரி 24 பூர்ண சுயராஜ்ய தினமாக கடைபிடிக்கப்பட்டிருக்கும். அதன் நினைவு கூறும் விதமாக தான் 1950 ஜனவரி 26 வந்து நம்ம வந்து குடியரசு தினமாக கொண்டாடுறோம். அரசியலமைப்பினுடைய கடைசி கூட்டம்னு பார்த்திங்கன்னா 1950 ஜனவரி 24, அதாவது குடியரசு தினத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் கடைசி கூட்டம் நடைபெற்று இருக்குது. அரசியல் நிர்ணய சபையினுடைய தற்காலிக பாராளுமன்றமாக எப்போ செயல்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா இதுவும் கரெக்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இந்த டேட்டை படிச்சுக்கோங்க. அரசியல் நிர்ணய சபை தற்காலிக பாராளுமன்றமாக ஆகஸ்ட் 15 1947, அதாவது சுதந்திரம் அடைந்ததுலேருந்து இந்த அரசியலமைப்பு ஏற்றுக்கொண்டாங்க இல்லையா 1949 நவம்பர் 26, அது வரைக்கும் அரசியல் நிர்ணய சபை தான் தற்காலிக பாராளுமன்றமாக செயல்பட்டு இருந்திருக்கு. சுதந்திரத்துக்கு பிறகு அரசியல் நிர்ணய சபை கூடிய போது இந்திய தேசிய காங்கிரஸினுடைய தலைவர் ஜேபி கிருபால்னி இருந்திருக்காங்க. சுதந்திரத்துக்கு பிறகு 1952 பொது தேர்தல் எப்போ நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா மே 13 1952 மே 13 பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்றிருக்கு. அடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ்லாம் பாருங்கள். தேசிய கொடி என்னைக்கு ஏற்றுக்கிட்டாங்கன்னா 1947 ஜூலை 22, ஜூன் கிடையாது, ஜூலை 22. டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிங்க, அப்போ தான் ஞாபகம் இருக்கும். தேசிய கீதம் இதுக்கப்புறம் வரதெல்லாம் 1950 தான் ஏற்றிருப்பாங்க. தேசிய கீதம், தேசிய பாடல், தேசிய சின்னம், இந்திய உச்சநீதிமன்றம், இந்திய தேர்தல் ஆணையம் இதெல்லாம் 1950 ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. தேசிய கீதம் பார்த்திங்கன்னா 1950 ஜனவரி 24 குடியரசு தின விழாவுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தேசிய கீதம், தேசிய பாடல் 2 ஏற்றுக்கிட்டாங்க. அடுத்து தேசிய சின்னம் பார்த்திங்கன்னா ஜனவரி 26 அன்றைக்கி ஏற்றுட்ருப்பாங்க.
இந்திய உச்சநீதிமன்றம் ஒரு 3 நாள் கழித்து, அதாவது குடியரசு ஆகி ஒரு 3 நாள் கழித்து உச்சநீதிமன்றமும் ஒரு ஜனவரி 25 இந்திய தேர்தல் ஆணையமும் ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. அடுத்து அரசியல் நிர்ணய சபையை குற்றம் சாட்டியிருப்பாங்க நிறைய பேர். அதில் ஜஸ்ட் இம்பார்ட்டன்ட் மட்டும் நான் சொல்கிறேன். இது வந்து ஒரு பிரதிநிதித்துவ அமைப்பு இல்லை அப்படின்னு இந்த அரசியல் நிர்ணய சபையை சொல்லியிருக்காங்க. அப்புறம் இது வந்து ஒரு தனித்துவ அமைப்பு இல்லை, இது வந்து நீண்ட காலம் எடுத்துக்கிச்சு. அதாவது ட்ரிஃப்டிங் கமிட்டி அப்படின்னு சொன்னவர் நசுருதீன் ஷா. இவர் முகமது ஷால நசுருதீன் ஷா. டாமினேட்டட் பை காங்கிரஸ் அப்படின்னு சொன்னவர் கிரான்வில் ஆஸ்டின். லாயர் டாமினேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இந்து டாமினேஷன் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னவர் வின்ஸ்டன் சர்ச்சில். இவர் வந்து காந்தியை அரை நிர்வாக பக்கிரின்னு சொல்லியிருப்பார். வின்ஸ்டன் சர்ச்சில் இவர் வந்து ஹிந்து டாமினேஷன் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருப்பார். டாமினேட்டட் பை காங்கிரஸ்ன்னு சொன்னவங்க வந்து கிரான்வில் ஆஸ்டின். இதை வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து அரசியல் நிர்ணய சபையினுடைய தோற்றம். ஸோ ஜஸ்ட்டு நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் எடுத்து கொடுத்துருக்கேன். இன்னும் ஏதாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருந்தால் சொல்லுங்கள், நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.